கல்யாணமே ஆகல. கொஞ்ச நேரம் என்னையே நினைச்சு உட்காரு. யார் அவன் பாட்டு போடுறதுக்கு பிறந்த ஊருக்கு போகல தேடு. அடுத்து மலப்புறம் யாருப்பா? மலப்புறமா? கால் வந்துட்டு வா. இனிமேல் உனக்கு இந்த சக்தி வராது. புரியுதா? என்னடா வேணும் உனக்கு? உன்னுடைய குடல்ல எண்டோஸ்கோப் எடுத்து பார்த்தியா நீ? அந்த ரோகம் உனக்கு மாறி போயிரும், மருத்துவத்தால் தீரும். இன்னும் 3 மாதங்களுக்கு அந்த வரி இருக்கணும்னு விதி இருக்கு. மாறி போயிரும். போ. எந்த ஊரு? பாலக்காடா? கால் வந்துட்டாங்க. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு உட்காரலாம். என்ன செய்யணும் பிள்ளைகளுக்கு? இப்போதைக்கு நடக்காது. வரக்கூடிய தை மாதம் வரை நீ ஏகாந்திரபதியா இருக்கணும்னு விதி இருக்கு. புரியுதா? மாந்திரிகத்தால சில குழப்பங்கள் நடந்திருக்கு. அதனால இப்போ 6 மாதங்களாகவே குடும்பம் அவ்வாறு இவ்வாறா பிரிஞ்சுதான் கிடக்கும். மனதை பக்குவப்பட்டி தந்தா போதுமா? இந்தா வெற்றியாக்கி தரேன், என்னை பார்த்துப்போம். கர்பதாமிக்கு 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 அப்படி தொலைச்சு காலில் விழுத்தா பார்ப்போம். நேரம் ஆகுது, அடுத்த வேலைகளை பார்க்கணும். கும்பிட்டு வா. வரலாம். மெல்ல கும்பிட்டு வா. மன அமைதியாவா உட்கார். இந்த கனியை இன்று இரவு சாப்பிட்டுக்கா. நாளை இரவு இந்த கனியை சாப்பிட்டுக்கா. நாளைய மறுநாள் சாப்பிட்டுக்கா. குளிஞ்சி சாப்பிட்டு மேல தேய்ச்சி குளிக்கிறோம். என்ன மலையாளியோ மலையாடிக்கிட்டோம். நாளைக்கு என்ன கிழமை? மலையாளத்தில் பரடும். சனியாഴ്ച ஞாயிறாഴ്ച நைட் 12 மணிக்கு நல்ல தூங்கும் பொழுது உன் உடம்புல இருந்து ஒரு உருவம் நிழல் போல வெளியேறி போகும். அதை நீ பார்த்து விடுவாய். கர்மதாமிக்கு வெற்றியாகும். போ. நீலகிரி. அது என்னப்பா நீலகிரி? நீலகிரி மன அமைதியா நல்ல வயிறு நிறைய சாப்பிடணும். சாமி கோவில் சாப்பிட, கோயில் சாப்பாடு நல்லா சாப்பிடணும். கேட்டோ? நீலகிரியா? மாரியம்மா கோயில் எங்க இருக்கு? வா, கால் வந்துட்டு வா. மோய் பொம்பளை எங்க போற? எங்கம்மா போற? நீலகிரி தானே. நெல்லு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன்டா. பிள்ளைகளுடைய கிரக நிலைகள் சம்பந்தமாக மன வருத்தமும் குழப்பமும் உன் உள்ளத்துல இருக்கு. ஒரு பிள்ளை உன்னுடைய மனதை மீறி விடுமோங்கிற ஒரு பயமும் ஒரு மன சங்கடமும் உனக்கு இருந்துகிட்டு இருக்கு. இதனால வாழ்க்கையில போராட்டம், வேதனை. அந்த மனத்தை மாத்தி பக்குவப்படி தந்தா போதுமா? கால் வந்துட்டு இந்த அப்பா பக்கத்துல வரணும். வேற என்ன வேணும்? ஆயத்தமா ஆக்கி தரேன். சந்தோஷம். இந்தா பணத்தார தீர்ந்துடும். போயிட்டு வா. நீலகிரி பெண்ணடியாள் வாமா. என்ன ஒரு பெரிய அரண்மனை தெரியுது. கால் வந்துட்டு வா. நீ மட்டும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டுக்கலாமா? நானா சொன்னா நீ வருத்தப்பட்டுருவ. அதனாலதான். என்ன வேணும்? வேற வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வா.
இந்த உன் கடனை திருத்தி தரேன், வீட்டுக்காரரை பத்தி தேவையில்லாம ஆராய்ச்சி பண்ணாத, அமைதி குறைஞ்சிரும். இந்த அப்படி நல்ல வாழ்க்கையை அமைத்து தரேன், செம்மையா இருக்கணும். கர்மசாமிக்கு வாடா நீலகிரி தம்பி. படித்த சர்டிபிகேட்லாம் எங்கடா வச்சிருக்க? என்ன தூங்குதா? கால் வந்துட்டு வா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அதுல இருந்து 2.25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நான் கருப்பசாமி இருக்கிறேன். இருக்கா? இதுவரை 2.25 ஆண்டுகளாக நிறையான தொழில் அமையாத மனவேதனையும், நிறைய பணங்கள் அடுத்தவங்ககிட்ட வாங்கி கொடுக்க முடியாத துயரமும், குடும்பத்துக்குள்ள எதுவும் வழக்கு கேஸுகள் வந்துருமோங்கிற பயமும் உள்ளத்துல இருக்கு. கால் வந்துட்டு வா. உன் குடும்பம் ஒரு பெண்ணால இடைஞ்சல் பட்டு வந்திருக்கும். அதுல உனக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். ஒரு கேள்வி கேட்டுக்கா, வேற என்ன வேணும்? இந்தா, அது நான் சொன்னது 2ஆம் தரமும் கேடு. கடன் தீர்ந்தாச்சு, நல்லா இருப்பிட்டு. கர்மசாமிக்கு புதுக்கோட்டை. என்னது? நீ வா. அடுத்த உத்தரவு திண்டுக்கல். புதுக்கோட்டை மட்டும் புதுக்கோட்டையா? 1 2 3 4 5. புதுக்கோட்டை முடிஞ்சாலும் உள்ளாங்க. திண்டுக்கல் புதுக்கோட்டை இல்லையே, பக்கத்து வேற உங்க இடம். கருப்பசாமி இருக்கா உங்க ஊர்ல? முத்து கருப்பசாமி இருக்காரா? ஐயனார் இருக்காரா? உங்களை நான் கூப்பிடவே இல்லையா? நின்றுங்க. பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? புதுக்கோட்டை. பிள்ளைங்கள் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? வாங்க. புதுக்கோட்டையில எந்த இடக்கா? கால் வந்துட்டு வாங்க. இடம் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா இடத்துல பிரச்சனை அப்படின்னு இருக்காங்க. வா பக்கத்துல. உங்க ஊர் எல்லையில பஸ்ல போய் இறங்கின உடனே ஒரு தலைவருடைய சிலை இருக்காது. என்ன சிலைடா? என்ன தாங்கி உங்க ஊர்? அறந்தாங்கி. அறந்தாங்கி பஸ் ஸ்டாண்ட்ல என்ன சிலை இருக்கு? எம்ஜிஆர் சிலை இருக்கா? இன்னொன்னு தலைவருடைய சிலை இருக்குதுன்னு இல்ல நொல்லங்க. கால் விட்டு வா. போனா ஆப்பிடுங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக கிரக நிலைகள் பாதிக்கப்பட்டு பிள்ளைகளுடைய மனநிலைகளும், வேலை இல்லாத மனக்குழப்பமும், பொருள் கடன் நஷ்டமும் வேணும் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு தேவையில்லாத மற்றவர்களால் இடைஞ்சல் நடந்திருக்குமோன்னு ஒரு சின்ன கற்பனை உண்டு. அப்படி நடந்தது உண்மை. அதை மாற்றி வெற்றியாக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? காசுக்கு அந்த இடம் உனக்கு கிடைச்சிரும். யாராலும் மறுக்க முடியாது. இந்த அப்படி பக்கத்துல வா. அந்த இடத்தை மாத்தி தரேன். ஆனா அதுல கொஞ்சம் தடைகள் இருக்கும், நீக்கிறோம். வரலாம். அடுத்து என்னப்பா உனக்கு? என்னப்பா இடம் பிரச்சனை? கால் வந்துட்டு வா. நீதிமன்றத்தில் வழக்கு முடிஞ்சு வந்திருக்கியா? புதுக்கோட்டை. உடல்நிலை சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? உடல்நிலை நீங்க புதுக்கோட்டையா சார்? அப்படியா? சரி. அந்த வழக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு நடக்கும்னு உத்தரவுல இருக்கு தம்பி. இன்னும் 3 வருஷத்துக்கு நடக்கும். அதை நான் உங்க பாகத்துல வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேணும்? முதல்ல நீதிமன்றத்தை வழக்க ஜெயிக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதத்துல இருந்து உனக்கு தொழில் அமையும். நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க வாப்பா. கால் வந்துட்டு வரலாம். என்னுடைய பணம் நிறைய நஷ்டமாயி வேதனை இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? என்னென்ன பணம்? இல்ல நீங்க இல்ல. பொம்பளை பிள்ளை எங்கப்பா இருக்கா? கையை கொடுத்துக்கா, கண்ணை மூடிக்கா. நல்ல மனசை பத்தி சொல்லணுமா? அடுத்த கால உயர்வை பத்தி சொல்லணுமா? கால் வந்துட்டு வா.
உட்கார், நல்ல இடத்துல உட்கார். ஈரமா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. இதில் ஒரு சாக்கு எடுத்து போடுங்க, வாங்க. உன்னுடைய பிள்ளையினுடைய ஆள் மனதை போய் பார்த்தேன். நம்ம பிள்ளையா இருந்தா நீ சந்தோஷப்படுவ, உண்மையா இல்லையா? அது மனத்துக்குள்ள வேற ஒரு பாசமும் நட்பு இருந்தா நீ வருத்தப்படுவியா, வருத்தப்பட மாட்டியா? அப்படி ஒரு நிலைமை இருக்கு, புரியுதா? அந்த மனநிலைகளை மாற்றி உன் தூய பிள்ளையான ஆக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா, போடுறேன். எல்லாரும் உட்கார்றதுக்கு வருத்தப்படுறாங்கல்ல, கரெக்ட், அவ்வளவுதானே. இந்தா, எதிர்காலத்தில் உன் பிள்ளைய உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன், உன் இஷ்டப்படி வாழ வைக்கிறேன். நல்லா இருவார் மகனே, சந்தோஷமா இருக்கு, வயிறார சாப்பிட்டு போ. அதே புதுக்கோட்டை எல்லை டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவங்க யாருப்பா? இடம் டாக்குமெண்ட் சொந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தவங்க நீங்க. புதுக்கோட்டையா? மதுரை அண்ணாச்சி, திண்டுக்கல். புதுக்கோட்டை எல்லை மனைவியின் ஆரோக்கியம் காட்டு வந்தது யாரு? பாப்பா, கால் வந்துட்டு வரலாம். ரெண்டே கால் ஆண்டுகளாக வீட்டுக்குள்ள உங்க மனைவியுடைய உடல்நிலையும் மனநிலைகளும் சரியில்லாம இருக்கு. இதுக்கு செய்வன கோளாறுகள் நடந்திருக்குமோங்கிற ஒரு சில சிந்தனையும், அது சம்பந்தமான சாமியாடிகள் கோடாங்கிகள் எல்லாம் பார்த்து எந்த ஒரு முடிவும் கிடைக்கல, உண்மையா இல்லையா? ஆனா இது செய்வன கோளாறு தானா அப்படிங்கிறதையும் தீர்மானம் பண்ண முடியல. ஆனா இப்போ இடுப்பு, கழுத்து, தலை சம்பந்தமான பகுதிகளில் வலியும் வேதனையும் இருந்து கால் வீக்கமும் நடக்க முடியாத துயரத்துல இருந்துகிட்டு இருக்கா. அவளை எந்திரிச்சு நடந்து என் கோயிலுக்கு வர வச்சா போதும்லா. கால் வந்துட்டு வா. உச்சிஷ்டாய நம. இந்தாப்பா, இந்த கனியை கொண்டு அவளுக்கு புழிஞ்சு கொடு. வெற்றியா எதிர்த்து வருவா, ஜெயிச்சு வருவா, எந்த குறையும் இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். வேற ஒரு வாரம் கிடைச்சாச்சு, போயிட்டு வா. கர்பதாமிக்கு, கர்பதாமி எங்கள் சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாருப்பா? புதுக்கோட்டை எல்லை சொத்து சம்பந்தமாக மன வருத்தம். நீங்க யாரு? புரியல எனக்கு ஒண்ணுமே. நீங்க ராம்நாடா புதுக்கோட்டையா சார்? புதுக்கோட்டையா? ஸ்ரீராமர் கோயிலா? வாங்க, மொத்தமா வாங்க. எத்தனை பாட்டுல உடக்கி தரலாம். புதுக்கோட்டையில எந்த இடம்? வாய அடக்கணும். ஒண்ணு நீங்க பேசணும், இல்லைன்னா நான் பேசணும். யார் பேசலாம்னு நினைக்கிய? யார் தான் பேசணும்? இப்போ கோயிலுக்கு நீங்க அமைச்சிருக்கிற இடம் கொஞ்சம் பழைய நிலையிலிருந்து கொஞ்சம் விசாலமா இடம் பிடிச்சிருக்கீங்க. அந்த இடம் சில பேர்களுடைய அன்பளிப்பாலும் சில இடங்கள் உங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த இடம் இனிமேல் உங்க எல்லையை விட்டு பறிபோகவே செய்யாது. இதுவரை 19 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயிலை எல்லாரும் ஒருங்கிணைந்து 2 கும்பிட்டு கூத்தாடிய காலங்கள் உண்டு. அதுல சாமியாடி குடும்பம் ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஆளு நின்று சாமியாடி எல்லாருக்கும் அருள்வாக்கு சொல்லி வந்த காலமும் உண்டு. ஆனா இடைப்பட்ட காலத்தில் வழக்கு, போட்டி, பொறாமை, விசாரணை இவைகளெல்லாம் வந்து அந்த தெய்வத்தை வணங்க முடியாத குற்றங்கள் நடந்து கடைசியில கோயிலையே மறந்து நின்றுவோமோ என்ற வேதனையை நீங்கள் எல்லாம் அடைந்தீர்கள். ஆனா இப்போ ஓராண்டுக்குள்ள ஸ்ரீராமர் மீண்டும் போர் தொடுத்தது போல வில் அம்போட வந்து நின்றுட்டார். ஆனால இப்ப எழுந்து நிற்கிற இந்த கோயிலை விழா கோலம் ஆக்கி ஊர் கூடி வாழ வச்சு வணங்க வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? கால் வந்துட்டு வரலாம். ராம 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 ராம். ராமர் கோவில் தானே? ஸ்ரீராம் கோவில். 2 பேர்லாம் அவங்க 2 பேர்ல ஒருத்தன் மட்டும் சரியா வந்துடும், இன்னொருத்தன் வந்து நடிக்கிறான். ஆமா, அவனை சரி பண்ணியிருந்தேன், கவலைப்பட வேண்டாம். ஒருத்தன் வந்து யூடியூப் பண்ண ஒரு உண்மையை சொல்லுவான்.